ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் அக்னி சிறகுகள். இன்றைக்கி 25வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 1/3/83. ஸோ நம்ம இந்த கிளாஸுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஓடுனுச்சு. ஸோ அந்த பாட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க. ஸோ இந்த சங்கம் யுகத்தில் நம்மளுடைய லட்சியம் என்ன? ஒரு பாபாவோட கம்பெனியில் இருக்கிறது, ஒரு பாபாவோட தொடர்பில் இருக்கிறது, அவர் கூட எல்லா சம்பந்தத்தையும் அனுபவம் பண்ணுறது, அவரை சதா என் கூட இருக்கிறார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, அவரோட குடைநிலையில் இருக்கிறது. பாபாட்டேருந்து எல்லா சப்போர்ட்டு, எல்லா ஸ்ட்ரென்த்தும் ஒரு பாபாட்டேருந்து மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அவரை என்னுடைய கைடாக தேர்ந்தெடுத்துக்கிறது, குருவாக எடுத்துக்கிறது, நம்ம திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன எஃபர்ட்ஸ் போடணும்? அதுக்காக எல்லாத்தையும், எதெல்லாம் நம்பது இல்லையோ அது எல்லாத்தையும் நம்ம லெட் கோ பண்ணணும். அது எல்லாத்தையும் இங்கே தியாகம் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீமத் என்னது? பாபா நமக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு டைரக்ஷன் என்ன? நீங்கள் எல்லோரும் ஆத்மாபிமானி ஸ்திதி ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்களையும் ஆத்மானு பார்க்கணும். எந்த கர்மம் செஞ்சாலும் அந்த ஆத்மாபிமானி ஸ்திதியில் இருந்து செய்யணும். மற்றவங்களையும் அதே இதில் பார்க்கணும். சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்து தேக சம்பந்தங்கள், மற்ற எல்லா ஃபால்ஸ் ஐடென்டிட்டி, எதெல்லாம் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருந்தோமோ, எதெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தோமோ, அது எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணணும். என்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னா, நான் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கேன். நேற்று கூட நம்ம பார்த்தோம், சிவபாபாவும் ஒரு புள்ளி, நானும் ஒரு புள்ளி. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் இருங்க, அந்த கனெக்ஷனில் இருங்க, அந்த சிவபாபா கூட அந்த கனெக்ஷனில் இருங்க. ஸோ அவரு கூட எல்லா சம்பந்தத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் அவரு கூட நம்ம வாழ்க்கை வாழணும். இந்த ப்ராக்டிஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்காக தான் இந்த சங்கம் யுகம். ஸோ இன்றைக்கி 21 நாள் வட்டியில் இன்றைக்கி 4வது நாள், 84 நாள் வட்டியில் இன்றைக்கி 25வது நாள். ஸோ இன்றைக்கி முரளியோட டேட் 1 மார்ச் 1984. முரளி ரொம்ப சின்ன ஒரு முரளி தான், அவ்யக்தவாணி. ஸோ இதில் பாபா எதை பற்றி சொல்லிட்டு வர்றாருன்னா, ஒருத்தரோட சம்பந்தம் வச்சுக்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஒரு பாபா கூட எல்லா சம்பந்தமும் வச்சுக்கிறது எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம். அதோட இம்பார்ட்டன்ஸ் பாபா இங்கே சொல்கிறார். ஈவன் உலகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுன்னா, ஒரு விஷயம் இருந்தால் அது சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதில் நிறைய விஷயம் இருந்தால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். அதோட எசன்ஸ் போயிடுது சில நேரத்தில். நீங்கள் உங்கள் டெய்லி ரொட்டீனில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு பண்ண முடியும், அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும், அதை பெஸ்ட்டாக பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம மல்டிபிள் திங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ நம்ம ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் ஆகிடுது. அப்போ நம்மளால் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாது. குவான்டிட்டி இருக்கலாம், ஆனால் குவாலிட்டி இருக்காது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு எஜுகேஷன் படிப்பு படிக்கணும், ஆனால் ஒரே நேரத்தில் நீங்கள் 4-5 கோர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, பட் ஆனால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியாது. அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது நீங்கள் மல்டிபிள் விஷயம் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வேலையும் விதவிதமான வேலை மல்டிபிள் வேலை பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்கள் அட்டென்ஷன் டைவர்ட் ஆக முடியாது. அந்த வேலையை கொடுக்க வேண்டிய நியாயத்தை நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ அந்த வேலையில் அந்த பர்ஃபெக்ஷனை அடைய முடியாது. ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் விதவிதமான வேலையில் டைவர்ட் ஆயிடுச்சு. வெற்றியும் கிடைக்காது. அப்போ வெற்றியும் நமக்கு கிடைக்காது. சில நேரத்தில் நம்ம தோல்வியும் அடைய வேண்டியதாக இருக்கும். ஒரே நேரத்தில் 4-5 வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ எதை அடையணுமோ அதை அடைய முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம கான்ஃபிடென்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ஸை இழந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்ம மற்றவங்க மேலே நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அப்போ என்ன ஆகுது? நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்து லாஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிட்டியை நம்ம மறந்துடுறோம்.
நம்ம ஹோப்லெஸ் ஆகிடுறோம். ஸோ இதுதான் நடக்கும். இதுதான் நம்முடைய கதையும். நம்ம துவாபரயுகத்துலேருந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு, நம்ம யாருன்னே தெரியல. நம்ம மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்மளுடைய அமைதிக்காக, எனக்கு அன்புக்காக நான் மற்றவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நானே தான் அன்பு, நானே அன்பு சுரூபமான ஆத்மா. ஆனால் நம்ம சப்போர்ட்டுக்காக நம்ம விதவிதமான சம்பந்தங்களை தேடி அலைய ஆரம்பித்தோம். ஸோ நம்முடைய கம்பெனிக்காக, நம்மளுடைய நீட்ஸ்க்காக என்ன நினச்சோம், நம்ம நிறையா பொருள் சேர்த்துக்கணும், இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம யாருன்னு மறந்துட்டோம், நான் யாருன்னு மறந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம வெளியே நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அதனால் என்ன கிடைச்சிது, நம்ம யாருன்னே மறந்துட்டோம், ரொம்ப பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டோம். மற்றவங்கள்ட்டேருந்து அன்பு கேட்க ஆரம்பித்தோம், மற்றவங்கள்ட்டேருந்து அமைதி கேட்க ஆரம்பித்தோம், மற்றவங்கள்ட்டேருந்து ப்ரொடெக்ஷன் கேட்க ஆரம்பித்தோம், மற்றவங்கள்ட்டேருந்து சுகம் கேட்க ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, நான் மறந்துட்டு மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ என்ன நேரம், இப்போ மறுபடியும் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். நான் என் கூடயே கனெக்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும், இந்த ஞானம் எங்கேருந்து கிடைக்கும், ஞானத்துக்கான ரிசோர்ஸ், நம்ம ஞானத்துக்கான சோர்ஸ் யார் சொல்லுங்கள்? ஆமாம், அந்த ஒரே ஒரு சிவபாபா தான். அவர் தான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அவர் தான் கடல். எல்லா விஷயத்துலையும் அவர் கடலாக இருக்கார், எல்லா விஷயத்துலையும் பொக்கிஷமாக இருக்கார். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்துலேயும் அவர் பொக்கிஷமாக இருக்கார். அவர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் என்னது சொல்லுங்கள்? அவர் இந்த சங்கமத்தில் வரும்போது நமக்கு பாபா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாரு, பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நான் யாருங்கிற அந்த ஞானத்தை கொடுக்குறாரு, என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி எனக்கு கொடுக்குறாரு. அப்போ நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பாபா நமக்கு கொடுக்குறாரு. அது எப்போ நடக்குதோ அப்போ நான் என்னை ரியலைஸ் பண்ண முடியுது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது, நான் யாருன்னு புரிஞ்சுக்க முடியுது, என் கூட யார் இருக்கா அது புரிஞ்சுக்க முடியுது, என்னுடையவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுது, இங்கே ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கோம். அப்போ அது நம்ம யாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ என்ன ஆகுது, இவ்வளோ நாள் நம்ம எக்ஸ்பேன்ஷனில் போனோம், அதை மறுபடியும் நம்ம சாரத்துக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம நம்மளே ரீஜெனுவேட் பண்ணிக்க முடியுது, ரிஃப்ரெஷ் பண்ணிக்க முடியுது பாபா கூட இருக்கும்போது. ஸோ இப்போ நம்ம சங்கம யுகத்தோட லட்சியம் என்னது, எல்லாரும் சொல்லுங்கள்? சங்கம யுகத்தின் லட்சியம் என்னது? பாபாவுக்கு சமமாக ஆகணும். அதாவது என்ன அர்த்தம், பாபாவுக்கு சமமாகிறதுனா என்னது, பாபாட்ட என்ன குணங்கள் இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட இருக்கணும். எப்படி அவருக்கு சமமாக ஆகிறது, இந்த முரளியில் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக பாபா சொல்கிறாரு. ஒருத்தருடைய கணக்கு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம என்ன லட்சியம் வைக்கணும், பாபாவுக்கு சமமாக ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி அவர் சமமாக ஆகிறது, அந்த லட்சியத்தை எப்படி அடையிறது, பாபாவுக்கு சமமாக எப்படி ஆகிறது, அதுக்கு என்னால் நம்ம எஃபர்ட்ஸ் எடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள். ஒரு பாபாவை ஃபாலோ பண்ணணும், ஒரு பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பிரம்மா பாபா நமக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸாம்பிள். எப்படி பிரம்மா பாபா கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆனார், எல்லாத்தையும் பாபா சிவபாபாக்குன்னு சமர்ப்பணம் பண்ணிட்டார். ஈவன் அவங்களோட சூக்ஷமான விஷயங்கள் கூட, ஃபிசிக்கல் லெவலில் கூட எல்லாத்தையும் பாபா சமர்ப்பணம் பண்ணிட்டார். ஸோ அது நமக்கு கற்றுக் கொடுத்தாரு, எப்படி பாபாவுக்கு சமமாக ஆகிறது, சிவபாபாவோட கம்பெனியிலே இருந்தால் எப்படி அவருக்கு சமமாக ஆகிறது. ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் பாபா இந்த முள்ளியில் சொல்கிறார். ஒருத்தரோட கனெக்ஷன்லேயே இருக்கணும். ஸோ இந்த மீட்டிங்கில் பாபா சஹஜ் யோகி ஆத்மாக்களை பார்க்குறாங்க. சஹயோகி ஆத்மாக்களை பார்க்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க தான் எப்பயுமே ஒருத்தரோட கனெக்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு பாபா மேலே நம்பிக்கை இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு திங். நம்ம ஃபஸ்ட்டு பாபா பற்றி தெரிஞ்சுக்கும் போது, பாபா பற்றி ஞானம் கிடைக்கும்போது நம்ம பாபா மேலே ஒரு நம்பிக்கை வருது. ஆமாம்,
இவருக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன், இந்த கடவுளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பக்தி பண்ணேன். அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கிது. ஆமாம், இவர் தான் அந்த ஒருத்தர். அப்போ என்ன ஆகுது, அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சங்கமிகத்தோட ஒரிஜினல் உண்மையான பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பாபாவுக்கு ஆகிறதுக்கான அந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அந்த டே 1. அதுக்கப்புறம் நம்ம பாபாவோட சப்போர்ட் தான் எடுக்கிறோம். நம்ம எப்படி பாபாவோட சப்போர்ட் எடுக்கிறோம்? அவரை நினைவு பண்ணும்போது எப்படிலாம் பாபா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பாபா எங்கெங்கே எப்படிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எப்போ நம்ம அவர் நினைவில் இருக்கோமோ அவரோட ஹெல்ப் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அடுத்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு, உலகாயுத விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா, அவங்க கூட யாரோ ஒருத்தர் இருக்கார், அவங்களுக்கு எது சப்போர்ட் ஆகும், அவங்க வாழ்கிறதுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க, அவங்களோட சப்போர்ட் என்னது, அவங்களோட சப்போர்ட்டோட சோர்ஸ் என்னது. ஒரு குடும்பத்தில் பாபா யாரையாவது நமக்கு அனுப்புவாங்க. ஆனால் உலக லெவலில் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு யார் சப்போர்ட் ஆகுவாங்க? ஃபிசிக்கலாக பாருங்கள், ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு குழந்தை இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. அந்த குழந்தைக்கு சப்போர்ட் யார்? ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா தான் அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட். எல்லாமே அவங்க அம்மா அப்பா தான் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ரிலேஷன் சம்பந்தம் தான் நமக்கு சப்போர்ட் ஆகுது. ஒரு வாட்டி குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க அம்மா அப்பா தான் அவங்க சப்போர்ட். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பெருசாகும்போது டீச்சர் அவங்களோட சப்போர்ட் ஆகுறோம். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் வளரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கம்பெனி, அவங்க ஒர்க் என்விரான்மெண்ட்டு, அவங்க எல்லோரும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க, ஒரு சப்போர்ட்டிங் பில்லர்ஸாக இருக்காங்க. அவங்க சொந்த பந்தங்கள், அவங்க உறவுக்காரங்க, ஸோ இவங்க எல்லோரும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. சொசைட்டியில் கூட பார்த்திங்கன்னா, இந்த சொசைட்டியே ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு அந்த சொசைட்டியில் எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க. நம்ம யாரையும் குறைச்சி சொல்ல முடியாது. எல்லோரும் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவன் கவர்மெண்ட் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எவ்வளோ விஷயம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. உலகாயுத விஷயப்படி பார்க்கும்போது குழந்தை பருவத்துலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, இந்த முரளியில் பாபா நமக்கு விதவிதமாக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் டெய்லி நமக்கு 3 விதத்தில் பாபா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் அப்பா, டீச்சர், குரு. ஸோ இந்த 3 விதத்தில் பாபா நமக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஸோ பாபா நம்மளோட கைடாகவும் மாறிடுறார், அவர் நம்மளுடைய சப்போர்ட்டாக மாறிடுறார். ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் இல்லை, பட் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பாபாவை நீங்கள் நினைவு பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாபா கூட எல்லா சம்மந்தமும் அனுபவம் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாபாவுக்கு பக்கத்தில் வர முடியும். நம்ம பாபா கூட இதெல்லாம் அனுபவம் பண்ணும்போது, எல்லா சம்மந்தமும் அனுபவம் பண்ணும்போது நம்ம வெளியே யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாட்டி பாபாவை நம்ம ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கிட்டோம், அப்போ பாபா கூட ஃப்ரெண்டாக நல்லா அனுபவம் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு ஏதோ ஒரு தேவைப்படும் போது யாரை நினைவு பண்ணுவோம்? பாபாவை தான் நினைவு பண்ணுவோம், வேறு யார் ஃப்ரெண்டையும் ஞாபகப்பட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி பாபாவை அனுபவம் பண்ணிட்டோன்னா, அந்த ஃபார்மில் அனுபவம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அவர் கூடயே தான் இருப்போம், வேறு யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ குழந்தைங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அனுபவி மூர்த்தாகும். ஏன்னா இந்த அனுபவம் தான் உங்களை அத்தாரிட்டியாக மாற்றுது, தான் மிகப்பெரிய அத்தாரிட்டி. எல்லா விஷயத்தையும் அத்தாரிட்டி, அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகணும். ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம பாபா கூட எல்லா சம்மந்தமும் ப்ராக்டிக்கலாக அனுபவம் பண்ண முடியும். மற்ற முழு கல்பத்துலேயும் பாருங்கள், நமக்கு இந்த ஞானம் கூட இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், சத்தியுகத்தில் ஆத்ம உணர்வில் தான் இருப்போம். ஆனால் பரமாத்மா நினைவு இருக்காது. பாபா கூட உண்மையான அந்த கம்பெனியில் இருக்க முடியாது. இதுதான் அந்த விலை மதிக்க முடியாத டைம். இங்கே தான் நம்ம பாபா கூட இருக்கலாம், அவரோட கம்பெனியை என்ஜாய் பண்ணலாம், அவரோட அன்பில் மூழ்கி இருக்கலாம்.
ஸோ இங்கே பாபா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அன்பான குழந்தைங்களே, ஸோ எல்லா குணங்களையும் எல்லா சம்பந்தமும் ஒரு பாபாட்டேருந்து அனுபவம் பண்ணுங்கள். ஸோ அதிகாலையிலேருந்து காலைல எந்திரிக்கிறதுலேருந்தே விதவிதமான சம்பந்தத்தில் பாபா அனுபவம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாபாவோட டைரெக்ஷனும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாபாவோட ஸ்ரீமத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். முழு நாளும் அந்த விஷயத்தில் நம்ம கவனம் கொடுக்கணும். ஸோ ஒரு பாபா என்ன சொல்கிறாரோ அந்த ஒரு டைரெக்ஷன் படி தான் நடக்கணும். ஸோ அப்போ அந்த முழு நாளும் அந்த கனெக்ஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படி அவரோட ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணும்போது அவரோட கனெக்ஷன்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம பாபாவோட கனெக்டடாகவே இருப்போம். இதெல்லாம் தான் பாபா கூட கனெக்டடாக இருக்கிறதுக்கான ஒரு வழி. அவருடைய ஸ்ரீமத் தான் அவரோட அன்பில் மூழ்கிறதுக்கான வழி. ஸோ அப்போ நம்ம அவர்கிட்டேருந்து எல்லாத்தையும் அனுபவம் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யோகாவில் உட்காரும்போது, நீங்கள் கர்ம யோகா பண்ணும்போது கூட நம்ம பாபா நினைவில் இருக்கும். நம்ம அவரோட நினைவிலே இருக்கும். ஒருத்தரோட நினைவிலே இருக்கும். அவரோட புகழ பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரை கல்பமாக நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். யாருமே நமக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கே தேவைப்படுது. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. எல்லாருமே காலியாக இருக்காங்க. அவங்களே பிச்சைக்கார மாதிரி இருக்காங்க. அப்போ யாருமே நமக்கு எதுவுமே முழுமையாக தர முடியாது, சந்துஷ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கே இல்லை. எல்லா ஆத்மாக்களும் பார்த்திங்கன்னா இந்த கலியுகத்தில் அவங்களே காலி ஆயிட்டாங்க. ஸோ அதனால் யார்கிட்டேருந்தும் நமக்கு எதுவுமே கிடைக்க முடியாது. மற்றவங்கள்ட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம மற்றவங்கள்ட்டேருந்து சப்போர்ட் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரே பாபா தான், ஒரே ஸ்ட்ரென்த்து. அவர்கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். அவர் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. கஷ்டமான நேரத்தில் அவர் நம்மளை பாதுகாக்க போகிறாரு. இங்கே கூட நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்கன்னா, நீங்கள் அதை நிறைய பேர் அனுபவம் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள்லேயே கூட பாருங்கள், பாபா எவ்வளோ வாட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவருடைய பாதுகாப்பு எவ்வளோ வாட்டி நம்ம அனுபவம் பண்ணுறோம். அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாட்டி நமக்கு அந்த ஃபீலிங் கிடச்சிருச்சு, பாபா என்னுடையவர், பாபா கூட எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிட்டோன்னா, எல்லா சம்பந்தத்தையும் அனுபவம் பண்ணிட்டோம், எல்லா சப்போர்ட்டையும் அனுபவம் பண்ணிட்டோன்னா பாபா கூட, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதோட ரிசல்ட்டாக என்ன ஆகும், ஒரே பாபாவோட கம்பெனியில் இருக்கும்போது என்ன ஆகும், அதோட ரிசல்ட் என்ன ஆகும், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அது கூட வேறு என்னெல்லாம் ஆகும், ஒரு பாபாவோட தொடர்பிலே இருக்கும்போது முழு நாளும் அவர் கூட எல்லா சம்மந்தமும் வச்சுக்கும் போது, அவர்கிட்டேருந்து எல்லா சப்போர்ட்டும் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம என்னத்தை அனுபவம் பண்ணுவோம். நம்ம பார்த்திங்கன்னா பாபாவோட குணங்களை அனுபவம் பண்ணுறோம். ஸோ லௌகியத்தில் கூட சொல்லுவாங்க சங்குக்காரங்க. ஸோ பாபாவோட சங்கில் இருக்கும்போது அவரோட கலர் நமக்குள்ளார வர ஆரம்பிக்குது. இப்போ பாபா என்னது, பாபா யார், அவர் அமைதி கடல், அன்பு கடல், ஸோ ஞானக்கடல், சுகத்தின் கடல். அவர் எல்லாத்துலேயும் ஓஷனாக இருக்கார். ஸோ அவர் ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்கார். அந்த பாயிண்டில் எல்லா கடலும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அவரோட தொடர்பில் இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்குள்ளாரையும் அந்த குணங்கள் வர ஆரம்பிக்குது. நம்மளும் அவருக்கு சமமாக ஆக ஆரம்பிக்கிறோம். நம்மள்டேருந்தும் அந்த குணங்கள் பரவ ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எல்லாரோடைய லட்சியமும் என்னது, பாபாவுக்கு சமமாக மாறணும். ஸோ அப்போ அவரு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அவரோட கலர் எனக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அவருக்கு சமமாக ஆயிடுறோம். ஸோ அப்போ இந்த முழு முரளியும் பாபா எதை பற்றி சொல்கிறாரு, ஒரு பாபா கூட எல்லா நேரமும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ பாபா சொல்கிறாரு, அன்பான குழந்தைங்களே, உங்கள் நேரத்தை ஒரு பாபா கூடவே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகாலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா நேரமும் பாபா கூடவே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்திரிச்ச உடனே, கண்ணை திறந்த உடனே என்ன ஆகுது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு பாபாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க.
அப்புறம் முழு நாளும் விதவிதமாக வேலை செய்யும்போது, விதவிதமான கர்மம் செய்யும்போது, கர்மயோகா டயத்துலேயும் கூட உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்குது, நம்ம எல்லா கர்மமும் ஒரு பாபாவோட கம்பெனியிலேருந்து செய்கிறோம். பாபா என்னுடைய கம்பேனியன், என்னுடைய துணைவன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லா சேவையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நைட்டு எப்படி தூங்குகிறோம், நம்ம பாபாவோட அன்பில் மூழ்கி அவரோட மடியில் தூங்குகிறோம். ஸோ இதை விட நல்லதாக வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நம்ம காலைல எந்திரிக்கும் போதே பாபா கூட எந்திரிக்கிறோம், முழு நாளும் பாபாவோட ஸ்பெண்ட் பண்ணுறோம், நைட்டு படுக்கும்போது கூட பாபாவோட மடியில் படுக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஆத்மாக்கள். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, பாபா கூட இருக்கிறதுக்கான இவ்வளோ உயர்ந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால் நம்ம பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். ஸோ இப்போ பாபா கூட எப்பயுமே இருக்க முடியும்னா, எப்போ எல்லா உலகாயுத விஷயம், உலகாயுத சம்பந்தங்கள் அது எல்லாத்தையும் விடும்போது தான் நம்ம அவர் கூட இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம பாபா மாதிரி பார்ப்போம், பாபா மாதிரி யோசிப்போம், பாபா மாதிரி நடந்துப்போம், பாபா மாதிரி பேச ஆரம்பிப்போம். இது எப்போ அவர் கூடவே இருக்கும்போது. ஸோ பாபா நம்மளை எப்படி பார்க்குறாரு, பாபா நம்மளோட லோ ஸ்டேஜில் பார்க்குறதில்ல. பாபா எப்படி பார்க்குறாரு, என்னோட ரொம்ப செல்லமான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களே. ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். ஸோ அதனால் அதே மாதிரி தான் நம்மளை பார்க்கணும், மற்றவங்கள பார்க்கும்போதும் அந்த உயர்ந்த திருஷ்டியோடவே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்கள்ட்டையும் பேசணும். ஸோ பாபா எப்படி பேசுகிறாரோ அந்த மாதிரி தான் நம்மளும் மற்றவங்கள்ட்ட பேசணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம பாபாவுக்கு சமமாக ஃபரிஷ்தா ஆக முடியும். ஸோ அதனால் நம்மளுடைய திருஷ்டி, விருத்தி, நம்மளுடைய ஃபீலிங்ஸு, நம்ம எண்ணம், சொல், செயல் அது எல்லாமே பாபாவுக்கு சமமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஒருத்தருடைய கணக்கு. ஸோ உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா 1 எழுதுறது ஈஸி, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஸோ 1 ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாபா மேலே எல்லா அட்டென்ஷனையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அவர்கிட்டேருந்து எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிக்கணும். அவர்கிட்டேருந்து இப்போ நம்ம இவ்வளோ விஸ்தாரம் பண்ணியிருக்கோம், அதை எல்லாத்தையும் சாரமாக்கி ஒரு பாபாவில் வச்சுருங்க. அப்போ அவருக்கு சமமாகி அவர்கிட்ட நம்ம ஈஸியாக போயிட முடியும்.